ஆளுங்கட்சி ஆனாலும் எதிர்கட்சி ஆனாலும் இவர்களை எதிர்த்து தான் இனிமேல் அரசியல் பண்ணணும். இந்த அரசியலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப மோசமாக புஷி தான் அந்த கட்சியை ஒரு பொதுச் செயலாளர், புஷி தான் நிதியமைச்சர், ஆதவ் அர்ஜுனா தான் விளையாட்டுத்துறை அமைச்சர். விளையாட்டுத்துறை இல்லை செய்தி ஒளிபரப்புத்துறை. செய்தி ஒளிபரப்புத்துறை. ஆமாம், என்ன செய்தி சொல்ல எங்களுக்கு எடுத்தால் எமர்ஜென்சி நடந்தது இல்லை. ஆமாம். அப்போ பல பத்திரிகை என்ன பண்ணாங்க, எல்லா பக்கம் கருப்பாக விட்டு அடித்து வெளியே விட்டாங்களாம். பல பக்கங்கள் வெள்ளை பிரிண்ட் இருக்கும், பல பக்கம் கருப்பாக இருக்கு. ஏன் நாடே கருப்பாக இருக்கு. அப்படி இப்போ அதே நிலைமை ஆதவ் அர்ஜுனா அதிகாரத்துக்கு வந்தால், புஷி அதிகாரத்துக்கு வந்தால், சினிமா கம்பெனி கணக்கு போல வெங்கட்ராம் மயிலாப்பூருக்கு கேண்டிடேட்டு அவர் அதிகாரத்துக்கு வந்தால் சினிமா கம்பெனியாக மாறி தமிழ்நாடு சினிமா கம்பெனியாக மாறி போனவனே ஒரு குத்துப்பாட்டு போட்டு தான் அடுத்து போகணும். ஆமாம், அமைச்சரவை ஆடிட்டு தான் போகணும். அமைச்சரவை என்ன நடக்கும், குத்துப்பாட்டு போட்டு தான் அடுத்து சட்டசபைகளையும் போகணும். இப்படியான ஒரு மிக 100 ஆண்டு காலம் இந்த அரசியலை பின்னோக்கி நகர்த்தி இருக்கிறார்கள். இதுக்கு 2 திராவிட இயக்கம் தான் காரணம். கண்டிப்பாக 2 திமுக, அதிமுக தான் காரணம். இன்னைக்கு பெரியாருக்கு துரோகம் பண்ணி